அது ஒரு அழகான சின்ன கிராமம். கல்யாண வயசான கோபால் துணிகளை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ விறகு கட்டைகளோட அவனுடைய அம்மா சாவித்திரி எதிர்க்க வந்தாங்க. கோபாலோட கையில இருக்கிற துணிகளை பார்த்து அதிர்ச்சியோட தலையிலிருந்து விறகுகளை கீழே போட்டுட்டு இப்படி சொன்னாங்க. நான் நினைச்சிட்டு தான்ப்பா இருந்தேன், நான் விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போகும்போது நீ துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் கணபதி ஐயா வீட்டுக்கு போவேன்னு. அந்த ஜமீன்தார் ஐயா நம்ம ஊருக்கு செய்யற நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்குமா. எனக்கு உன் கூட சேர்ந்து இங்க குடிசையில இருக்கிறது பிடிக்கலம்மா. நான் ஜமீன்தார் வீட்டுக்கே போயிடுறேன். இப்படி கோபால் சொன்னதுமே சாவித்ரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சாவித்ரி அம்மா கண் கலங்கிக்கிட்டே, உன்னை பெத்த அம்மாவை விட அன்பு கருணை இரக்கம் குணம் கொண்ட அந்த ஜமீன்தார் ஐயா உனக்கு வசதி ஆயிட்டாரா? அம்மா, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் ஜமீன்தார் வீட்டுக்கு போய் அவரோடைய இருந்து அவருடைய எல்லா வேலைகளையும் பார்த்து நம்பிக்கையா இருந்து அவர் செய்யற எல்லா நல்ல வேலைகளையும் நானும் கத்துக்கிறேம்மா. அதுக்கப்புறம் நான் உன்னை என் கூடயே கூட்டிட்டு போயிடுறேம்மா. என்ன நம்புமா. பையனை நம்பாம எந்த அம்மாவாலப்பா இருக்க முடியும்? நான் நம்புறேன்ப்பா. சரிம்மா, அப்போ நான் போட்டா? போகட்டுமான்னு கேட்க கூடாதுப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லணும். அம்மா, திரும்ப உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? சரிப்பா, ஜாகிரதையா போயிட்டு வா. இப்படி ரொம்ப வருத்தத்தோட கோபால அம்மா அனுப்பி வச்சாங்க. இது ஜமீன்தார் வீடு. என்னடா கஜேந்திரா, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டுன்னு சொன்னா வாய் ரொம்ப தான் நீளுது. என்னடா விஷயம்? ஐயா, பெரியவராச்சே, நல்ல மனசு உள்ளவர்னு நினைச்சு உங்ககிட்ட கஷ்ட காலத்துல கடனை வாங்கிட்டேங்க ஐயா. அது மட்டும் இல்லாம வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டணும்னு அப்ப நீங்க சொல்லவே இல்லைங்க ஐயா. இப்ப என்னடானா இவ்வளவு வட்டி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்களா ஐயா? இது உங்களை மாதிரி பெரியவங்க செய்யற வேலைங்களா ஐயா? இங்க பாரு கஜேந்திரா, கடனுக்கு வட்டி நான் அப்ப கேட்கல. ஆனா கடன்னா வட்டி கண்டிப்பா இருந்துதானே ஆகும். கஜேந்திரா, உனக்கு இப்ப 2 வாய்ப்பு தரேன். ஒன்னு, வாங்கின கடனுக்கு வட்டியும் அசலும் கட்டிட்டு இங்கேருந்து உயிரோட கிளம்பிடு. இல்லனா 2வது, வாங்கின கடனுக்கு உன் வீடை எழுதி கொடுத்துட்டு என்னை பத்தி யாருக்கிட்டையும் வெளியில தெரிவிக்காம இந்த ஊரை விட்டு ஓடிடு. இந்த 2த்துல நீ எது விருப்பப்படுறியோ அது. என்ன சொல்ற? இப்படி சொன்னதுமே கஜேந்திரனுக்கு துக்கம் தொண்டை அடைச்சுது. அழுதுகிட்டே, ஐயா, இத்தனை காலமா என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு தாய் தான் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி வெயில்லையும் குளிர்லையும் மழையிலையும் எங்களை பத்திரமா பாத்துக்கிட்ட அந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வைக்கிறேங்க ஐயா. உங்களை பத்தின உண்மையை யார்கிட்டயும் சொல்லாம இந்த ஊரை விட்டே போயிடுறேங்க ஐயா. இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. கணபதி அதை பத்திலாம் யோசிக்காம வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டு கஜேந்திரனை அங்கேருந்து அனுப்பிட்டாரு. வருத்தத்தோட அழுதுகிட்டே தன்னை வீட்டை நோக்கி போயிட்டு இருந்த கஜேந்திரன் வழியில கோபால பார்த்தாரு. ஐயா, இங்க ஜமீன்தார் கணபதி ஐயாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லி புண்ணியம் கட்டிக்கோங்க ஐயா. அந்த வீடை பத்தி பேசினாலோ அந்த வீட்டுக்கு போனாலோ அந்த ஆளோட பேரை சொன்னா வருது புண்ணியம் இல்லப்பா, ஆபத்து தான் வரும். பார்த்தா புத்திசாலியா இருக்க. ஜமீன்தார் கணபதி கிட்ட கடன் எவ்வளவு வாங்கின? எதுக்காக வாங்கின? இப்பதான் என் வீட்டை தொலைச்சிட்டு வரேன். இப்படி சொல்லி அழுதுகிட்டே முன்னாடி நடந்து போனாரு. அவரை பார்த்து, இப்பதான் வீடை தொலைச்சிட்டு வரேன்னு சொன்னா இந்த பக்கமா தான் கணபதி ஐயாவோட வீடு இருக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டு அந்த பக்கமா நடந்து போய் கணபதி ஐயா வீட்டை அடைஞ்சான். கணபதியை சந்திச்சான். ஜமீன்தாரை பார்த்த சந்தோஷத்துல தான் வந்த விஷயத்த சொன்னான். அவர்கிட்டயே வேலைக்கும் சேர்ந்தான். விறகுகளை வெட்டினான். தேவையானப்போ தண்ணியை எடுத்துட்டு வந்தான். இப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஜமீன்தாரோட சுயரூபம் வெளியே வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்து கோபால் அதிர்ச்சியானான். தனக்குள்ளேயே இப்படி நினைச்சுக்கிட்டான், அப்படின்னா இந்த ஜமீன்தார் நாம நினைச்ச மாதிரி நல்லவர் இல்லையோ? இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி எங்கேயோ ஊர்ல இருந்து பார்த்தா ஜமீன்தார் கணபதியா கடவுள் மாதிரி தெரிஞ்சாரு. அதுதான் இங்க வந்த. இப்போ கிட்ட வந்து பார்த்தா தெரியுது பேய் மாதிரி தெரியறாரு. மனசுக்கு பிடிக்காம இங்க இருக்க மாட்டேன். என் அம்மா கிட்டே நான் போயிடுறேன். இப்படி திடமான முடிவையே எடுத்துட்டான்.
ஒரு நாள் தெற்கு புறமா இருந்த காட்டுல சாவித்திரி அம்மா விறகுகளை வெட்டிட்டு இருந்தப்போ அதே காட்டுல குடிசைய போட்டுக்கிட்டு காய் கனிகளை சாப்பிட்டுட்டு இருந்த சுந்தரம்மான்னு ஒரு பெரிய அம்மா அங்க இருந்தாங்க. கையில இருந்த கோடாலியோட சுந்தரம்மாவை பார்க்க வந்தாங்க. யாரும்மா நீ? என்கிட்ட எதுக்கு வந்திருக்க? பாட்டி, என் பேரு சாவித்ரி. நான் இங்கதான் பக்கத்துல இருக்கிற மந்தாரப்பள்ளி கிராமத்துல இருந்து வரேன். ஆமா, நீ யாரு? இந்த காட்டுக்குள்ள குடிசை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க? பையன் பொண்ணு யாரும் இல்லையா? என்னோட விவரம்லாம் உனக்கு எதுக்குமா? வந்த வேலைய பார்த்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. அது இல்ல பாட்டி, இந்த காட்டுக்குள்ள ரொம்ப பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்காமே, உயிர் பயம் இல்லையா? திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உயிரை வாங்குற இந்த மனுஷங்க கிட்ட இருக்கிறத விட ஒரேடியா உயிரை கொல்ற இந்த மிருகங்கள் எவ்வளவோ மேலு. இப்படி பேசுறீங்கன்னா உங்க மனசுல ஏதோ பெரிய பாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே, என்கிட்ட சொல்லலாம்ல. உள்ளுக்குள்ள படுற அவஸ்தைய என்கிட்ட சொல்லி உங்க பாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல. இப்படி சாவித்திரி அம்மா ரொம்ப பாசமா கேட்டதால சுந்தரம்மாக்கு துக்கம் தாங்க முடியல. கண் கலங்கினாங்க. சாவித்திரி அம்மா சமாதானம் படுத்தினாங்க. சுந்தரி அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மனச கொஞ்சம் தேத்திக்கிட்டு, எங்களது இந்த ஊரு காட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருவலன்ற கிராமம். உங்க கிராமத்துல தானே ஜமீன்தார் கணபதி ஐயா இருக்காரு. அவர் செய்யற நல்ல வேலைகளை நினைச்சு எங்க ஊர் மக்கள் ஜமீன்தார ஒரு கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைம்மா. புரியலையே பாட்டி. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உண்மை இல்லம்மா. சில நேரங்கள்ல நிஜத்தையும் ஆராயணும். அப்பதான் மனுஷங்களோட சுயரூபம் தெரிய வரும், உண்மை புரியும். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஜமீன்தார் கணபதி ஐயா பண்ற நல்ல வேலை என்னன்னு யாராவது என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இல்ல பாட்டி. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. இந்த ஊர் மக்கள் நினைக்கிற மாதிரி ஜமீன்தார் ஐயா நல்லவர் கிடையாது. நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நடிப்புக்கு பின்னாடி நயவஞ்சகம் இருக்கு. அதான் வட்டி வியாபாரம். அவரை நம்பி என் பையனும் மருமகளும் விவசாய வேலைக்காக கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கினாங்க. சரியான நேரத்துக்கு கட்ட முடியலன்னு எப்படியெல்லாம் இம்சை கொடுத்தாரு, அதை என் வாயால சொல்ல முடியாது. இப்படி சுந்தரம்மா ஜமீன்தார பத்தி ரொம்ப தப்பான செய்திகளை சொன்னதுக்கு அப்புறமா அவரை ஒரு கடவுள் மாதிரி நினைச்சு அவர் கூடயே வாழ போறேன்னு தன்னோட மகன் ஞாபகத்துக்கு வந்தான். சாவித்திரி அம்மாவும் கண் கலங்கினாங்க. அப்பா கோபால். இப்படி அழுதாங்க. சுந்தரம்மாக்கு விஷயம் புரிய வந்தது. அதுக்கு வருத்தத்தோட இப்படி சொன்னாங்க. அழாதம்மா, அழாத. கோபால் ரொம்ப புத்திசாலி. நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டு எது நல்லது எது கெட்டன்னு புரிஞ்சுப்பான். மறுபடியும் உன்கிட்டயே திரும்பி வந்துடுவான். நான் தான் சொல்றேன்ல, அழாத. இப்படி ஆறுதலா சுந்தரம்மா சொன்னதுமே சாவித்திரி அம்மா மனச கொஞ்சம் தேத்திக்கிட்டாங்க. சுந்தரம்மா சொன்ன மாதிரி கோபால் அப்பாவிலாம் கிடையாது. அதுக்காக பெரிய புத்திசாலிலாம் கூட கிடையாது. சாதாரணமானவன், சாமர்த்தியமானவன். இங்க பாருமா, இங்க என்ன பார்த்த விஷயத்த, நான் ஜமீன்தார் ஐயாவை கொல்ல போறேன்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதுதான் உனக்கு நல்லது. போயிட்டு வாமா. இப்படி சொன்னதுமே சாவித்திரி அம்மா விறகுகளை தலையில எடுத்துக்கிட்டு பயத்தோட அங்கேருந்து கிளம்பினாங்க. மகன் கோபால் இல்லாம வீடே அமைதியா இருந்தது. என்னமோ அவங்களுக்கும் அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. உடனே கிளம்பி ஜமீன்தார் கணபதி வீட்டுக்கு போய் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த தன்னோட மகன் கோபால் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைச்சாங்க. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனா தான் எவ்வளவு சொல்லியும் தான் மகன் கோபால் அது எல்லாம் நம்ப மாட்டான்னு நினைச்சு வீட்லயே இருந்துட்டாங்க. ஒரு நாள் கோபால் கணபதி ஐயா கிட்ட வந்தான். ஐயா, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு என் அம்மா ஞாபகமாவே இருக்கு. நீ உண்மை சொல்றியோ பொய் சொல்றியோ, ஆனா என்னை விட்டு நீ கிளம்புற. உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. பிரச்சனைன்னு வந்தது நீ இருக்க மாட்ட. இப்போ கிளம்பு. இப்படி சொன்னதுமே கோபால் சந்தோஷத்தோட அங்கேருந்து கிளம்பி போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தன்னோட வீட்டுக்கு வந்தான். தன்னோட அம்மா சாவித்திரிய பார்த்தான். அம்மா, உனக்காக நான் வந்துட்டம்மா.
இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் என்னையும் வீட்டையும் விட்டு நீ போக மாட்டல்ல? நீ போன்னு சொன்னா கூட நான் போக மாட்டேம்மா. என்ன ஆனாலும் சரி, இனிமே இந்த வீட்லயே தான் இருப்பேன். நான் இங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்கிறேன். இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீக்கிறேன். கல்யாணமும் பண்ணிக்கிறேம்மா. இப்படி மக சொன்னதுமே அம்மா சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா கோபாலுக்கும் கமலாக்கும் கல்யாணமாச்சு. விறகுகளை வெட்டி வித்து அம்மா மனைவிய சந்தோஷமா பார்த்துக்கிட்டான் கோபால். இதுதான் இன்னைக்கு கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினத்தை விட சுயநலம் கொண்ட உயிரினம் எதுன்னா அது நம்மளுடைய மனித இனம் தாண்டா பேரா. நமக்கு யார்கிட்டயாவது ஏதாவது உபயோகம் இருந்தா மட்டும்தான் அவங்கள நம்மளோட வச்சுப்போம். அது ஒரு மனுஷங்கிட்டையும் இல்ல ஒரு மிருகத்துக்கிட்டையும் கூட. ஒரு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா மனுஷங்க கிட்ட அத்தனை நாள் எங்கேயுமே இல்லாத ஒரு சுயநல குணம் வந்துடும். அது வரைக்கும் நமக்கு உபயோகமா இருந்த ஒருத்தங்களை ஒரு நொடியில குழிக்கு தள்ளிடுவோம். குழிக்குள்ளனா அவங்கள கொன்னுடுவோமா? ஆமாண்டா பேரா. ஆனா அவங்கள உயிரோட வச்சு கொன்னுடுவோம். அது நம்ம சொல்ற வார்த்தைகளாகவும் இருக்கலாம், இல்ல நம்ம செய்யற வேலையாவும் இருக்கலாம். புரியல தாத்தா. அது புரியறப்போ நீ கூட எல்லார மாதிரியும் சுயநலமா வாழ ஆரம்பிச்சிடுவப்பா. என்னப்பா அவனுக்கு இதெல்லாமா சொல்லி தருவீங்க? ஏதாவது கதைகள் புராணங்கள் சொல்லி தருவீங்கன்னு பார்த்தா ஏதேதோ சொல்லி தரீங்க. டேய், அவனுக்கு நான் ஒரு மனுஷனா எப்படி வாழணும்னு சொல்லி தந்துட்டு இருக்கேன்டா. இது எந்த கதைகள்லயும் நமக்கு கிடைக்காது. என்ன மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து கடந்து முடிச்சவங்க கிட்ட கிடைக்கிற விஷயம்டா இது. அதுதான். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ இன்னும் பாலே தரலையே. ஐயோ, மறந்துட்டேப்பா. இன்னைக்கு மாடு பால் கொடுக்கல. சாயங்காலம் மாடு கிட்ட இருந்து பால் கறந்ததும் உனக்கு கொண்டு வந்து வைக்கிறேன், சரியா? சரிம்மா, மறந்துடாத, சொல்லிட்டேன். இப்படி பேரம் பாலு மாட்டுக்கிட்ட போயிட்டு அதை பாசமா தடவி கொடுத்து, லக்ஷ்மி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் பத்திரமா இரு, இப்படி சொல்லிட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பி போனான் பாலு. என்னடா கங்காதரா, லக்ஷ்மி பால் கொடுக்கறது இல்லையா? எப்பத்துல இருந்து? இன்னைக்கு காலையிலேருந்தே கொடுக்கறது இல்லப்பா. அதை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். கங்காதர் மாட்டை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனான். டாக்டர் மாட்டை பரிசோதனை பண்ணிட்டு, இங்க பாருங்க கங்காதர், இந்த மாடு ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அது இல்லாம வயசும் அதிகமாயிடுச்சு. இனிமே நீங்க இந்த மால்லேருந்து பால் கறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, எங்க வருமானமே இந்த மாட்டை நம்பி தானங்கய்யா இருக்கு. நீங்க அதுக்கு இன்னொரு மாடை தான் வாங்கி ஆகணும். இனிமே இந்த மாடு உங்களுக்கு பால் தராது. இப்படி டாக்டர் ரொம்ப கராரா சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி சுசிலா கிட்ட சொன்னான் கங்காதர். என்னங்க பண்றது? நம்மளோட வருமானத்துக்கு அந்த லக்ஷ்மி கொடுக்கற பாலை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு நம்மளால வேற மாடு கூட வாங்க முடியாது. நான் கூட அதை தான் யோசிக்கிறேன் சுஷீலா. நாளையிலிருந்து எப்படி வீடை நடத்துறதுன்னு. சாயந்தரம் பாலு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தான். அம்மா, லக்ஷ்மி பால் கொடுத்துதா? இங்க வாடா பேரா, உனக்கு பால் வேணுமா? ஆமா தாத்தா, லக்ஷ்மி கொடுக்குற பாலை குடிச்சுதான் இங்க பாரு நான் எவ்வளோ பலசாலியா இருக்கேன். இப்படி கைய தூக்கி காட்டினா பாலு. இத பார்த்து அவனுடைய தாத்தா சிரிச்சாரு. அது மட்டும் இல்ல தாத்தா, லக்ஷ்மி கொடுக்கிற பால்ல எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சரிடா கண்ணா, ஆனா இனிமே லக்ஷ்மி நமக்கு பால் கொடுக்காதுப்பா. ஏன் தாத்தா, லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு? லக்ஷ்மிக்கும் உன் தாத்தா மாதிரி வயசு ரொம்ப ஆயிடுச்சுப்பா. அப்படின்னா இனிமே நம்ம லக்ஷ்மிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கணுமா தாத்தா? இப்படி தாத்தாவும் பேரனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில கங்காதர் மாட்டை கூட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்பினான். ஏடா கங்காதரா, காலையிலேயே லக்ஷ்மிய கூட்டிட்டு எங்க கிளம்புற? அப்பா, அது லக்ஷ்மிய சந்தைக்கு கூட்டிட்டு போறேன்ப்பா. லக்ஷ்மியை கொடுத்துட்டு வர பணத்துல ஏதாவது ஒரு சின்ன கண்ணுக்குட்டியாவது வாங்கிட்டு வரேன்ப்பா. என்னப்பா, லக்ஷ்மிய விக்கிரியா?
இத்தனை நாளா அந்த லக்ஷ்மி நமக்கு பண்ண சேவைகளை மறந்துட்டியா? இப்போ அதோட தேவை தீந்துடுச்சுன்னு அத விற்க போறியா? ஆமா, இப்ப என்ன பண்ண சொல்றப்பா? வீட்டோட நிலைமைய நீயே பாக்குறல. எதுக்குமே உதவாத இந்த மாட்டை வீட்டுல வச்சுட்டு என்ன பண்ண சொல்ற? சந்தையில போய் வித்தா 4 காசாவது வரும். அதை வச்சு ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை வாங்கினா அந்த கண்ணுக்குட்டி நமக்கு மறுபடியும் பால் தரும்ல. கங்காதர் யார் பேச்சையும் கேட்காம அந்த மாட்டை சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஐயா, மாடு வாங்கிக்கிறீங்களா? என்னப்பா, இந்த வயசான மாட்டை வாங்கிட்டு போய் நான் என்ன பண்றது? இந்த மாடு பால் கொடுக்குமா இல்ல விவசாயத்துக்கு உபயோகமா இருக்குமா? வயசான மாட்டை கொண்டு வந்து ஏன் தலையில கட்ட பாக்குறியா? நல்லாதான் இருக்கு, போ போ. இப்படி கங்காதர் கிட்ட இருந்த மாட்டை யாருமே வாங்கல. கடைசியா ஒருத்தன் வந்து, இங்க பாருங்க, இந்த வயசான மாட்டை எனக்கு வித்துடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன், நான் இந்த மாட்டை கசாப்பு கடை கொண்டு போயிடுறேன். இப்படி சொன்னதுமே கங்காதரோட மனசு படபடனாச்சு. ஐயா, பாசமா வளர்த்த மாடுங்க ஐயா, கசாப்பு கடைக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஓ இஷ்டம். இங்க எல்லாரும் வயசான மாட்டை என்கிட்ட தான் விற்பாங்க. இதை இங்க என்ன தவிர வேற யாரும் வாங்க மாட்டாங்க. கங்காதர் மறுபடியும் லக்ஷ்மிய கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துட்டான். பாலு லக்ஷ்மிய பார்த்ததும் வேகமா ஓடி போய் லக்ஷ்மின்னு சொல்லி அதை கட்டி பிடிச்சுக்கிட்டான். என்னப்பா ஆச்சு? லக்ஷ்மிய மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட? கங்காதர் அங்க நடந்த விஷயத்த சொன்னான். நல்ல வேலை செஞ்சப்பா, அவங்களுக்கு கொடுக்காம. போய் சாப்பாடு சாப்பிடு. கங்காதர் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி படுக்கிறப்போ, என்னங்க, நான் சொல்றத கேட்டு தப்பா நினைக்காதீங்க. ஆசையா வளர்த்த மாடு கிட்ட நமக்கு அன்பு இருக்கலாங்க. ஆனாலும் இந்த நிலைமையிலயும் அந்த மாட்டை நம்ம பாத்துக்கணுமா சொல்லுங்க? நம்ம கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த கசாப்பு காரணத்துக்கு வித்துடலாங்க. அந்த பணத்தை வச்சு இன்னொரு கண்ணுக்குட்டிய வாங்கி கூட்டிட்டு வரலாங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன் சுசீலா. நீ சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். இவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்த தாத்தா கண் கலங்கினாரு. மறுநாள் காலையில கங்காதர் லக்ஷ்மிய சந்தைக்கு கூட்டிட்டு போறப்போ தாத்தா எதுவுமே பேசல. என்னப்பா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? உன்கிட்ட என்னப்பா சொன்ன? உன் மனைவி கூட உன் மகனுக்கு பால் கொடுக்க முடியாத நாட்கள்ல பாவம் நம்ம லக்ஷ்மி உன் மகனுக்கு பசிய தீர்த்துதுப்பா. அந்த மாதிரி லக்ஷ்மிய நீ இன்னைக்கு போப்பா, போயிடுங்கேந்து. கங்காதர் அவனுடைய அப்பாக்கு பதில் சொல்ல முடியாம லக்ஷ்மிய அங்கேருந்து சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டான். என்ன கங்காதர், மறுபடியும் உன்னுடைய வயசான மாடை கூட்டிட்டு வந்திருக்க? சொன்னல, இந்த மாட்டை வேற யாரும் வாங்க மாட்டாங்க. நேரத்தை எதுக்கு வீணடிக்கிற சொல்லு? அதுக்குதான் உங்ககிட்டயே கொடுத்துடலான்னு வந்திருக்கேன். என் மாடை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுங்க. இதுதான் நல்ல முடிவு. அனாவசியமா அது மேல பாசத்தை வளர்த்துட்டு வர பணத்தை எதுக்கு வேணான்னு சொல்ற சொல்லு? இந்த பணத்தை வாங்கிக்கோ. இப்படி சொல்லி அவன் கங்காதர் கையில பணத்தை வச்சான். லக்ஷ்மி பாவமா கங்காதரையே பார்த்துட்டு நின்னுது. கங்காதருக்கு லக்ஷ்மி கண்ணை பாக்குறதுக்கு தைரியமே இல்லாம அங்கேருந்து நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுல தாத்தாவும் பாலுவும் கங்காதருக்காக எதிர்பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. தாத்தா கங்காதரை பார்த்துட்டு பாலு கிட்ட செய்கை காட்டினாரு. பாலு தன்னோட அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா, லக்ஷ்மி எங்கப்பா? அது அது நம்ம லக்ஷ்மிக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் லக்ஷ்மியை வித்துட்டு பணம் வாங்கிட்டு வந்தேன். வயசானா என்னப்பா ஆகும்? வயசாயிட்டா லக்ஷ்மி நமக்கு எந்த விதத்துலயும் உபயோகப்படாதுப்பா. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மியை நம்ம தான் வளர்க்கணும். அதனால்தான் லக்ஷ்மியை கொடுத்துட்டேன். அப்படின்னா வயசாயி நமக்கு எந்த வகையிலயும் உபயோகம் இல்லைன்னா நம்ம அதை வித்துடணுமாப்பா? அதை கேட்டு கங்காதரால பதில் சொல்லவே முடியல. அப்போ தாத்தாக்கும் வயசாயிடுச்சுல்ல, தாத்தாவும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு. நம்ம தேவையில்லாம தாத்தாவை பார்த்துக்க முடியாதுப்பா. ஒரு வேலை பண்ணுங்க, தாத்தாவையும் கூட்டிட்டு போய் எங்கேயாவது கொடுத்துடுங்க, நமக்கு காசு கிடைக்கும். பாலு, என்ன இப்படி பேசுற? நீங்க தானப்பா சொன்னீங்க வயசாயிடுச்சுன்னா எதுக்குமே உபயோகப்பட மாட்டாங்க, அவங்கள வித்துடணும்னு. அதான் தாத்தாவால கூட நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. அவரை வித்துட்டா காசு கிடைக்கும். நாளைக்கு நீங்களும் வயசானவங்களா ஆயிடுவீங்கல்ல, அப்போ நீங்களும் எதுக்குமே பயன்பட மாட்டீங்கன்னு நான் உங்களை கூட்டிட்டு போய் எங்களை வித்துடுறேன்.
அப்போ நீங்க சொன்ன மாதிரியே அவங்க நமக்கு என்னதான் உதவி செஞ்சிருந்தாலும் அந்த உதவியெல்லாம் நம்ம மறந்துட்டு அவங்க நமக்கு தேவையில்லாம போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாமாப்பா. இப்படி பாலு தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னோட தாத்தா சொல்லி கொடுத்த விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்பா கிட்ட சொன்னான். பாலு பேசுனதை கேட்டு கங்காதர் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தான். சுஷீலாக்கும் கூட லக்ஷ்மி தன்னோட மகனுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிறத நினைச்சு கண் கலங்கி நின்னா. என்னங்க, பாலு சொல்றது உண்மைதான். நமக்கு இந்த பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீங்க போய் நம்ம லக்ஷ்மிய கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, லக்ஷ்மிய நாமளே வளர்க்கலாம். இதனால கங்காதர் திரும்ப சந்தைக்கு போய் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து லக்ஷ்மிய கூட்டிட்டு வந்துட்டான். தாத்தாக்கும் பேரனுக்கும் தாங்க நினைச்சது நடந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. இன்றைய கதை இதுதான். இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.